வணக்கம், அஸ்லாம் வலைக்கம். என் அன்புலங்கள், அன்பு நெஞ்சங்களுக்கு அனைவருக்கும் இறைவன் உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமோ அனைத்து ஆரோக்கியமும் நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேற உதவி தர வேண்டும். போன பதிவில் நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, குழந்தை செல்வத்துக்கான ஒரு விஷயத்தை போட்டிருந்தோம். நிறைய மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து கேட்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒரு லைக் பட்டன் கொடுங்க. ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னும் போது, நீங்கள் அப்போ தான் என்ன விஷயத்துக்காக நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது வச்சு தான் நான் இறைவன் கொண்டு முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற முறையை கொண்டு நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நம்ம இன்றைக்கி பதிவுன்னு பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்க, அதே மாதிரி நம்மளுக்கு யாரும் ஒருவர் பேசணும், அவர் மேலே நம்மளுக்கு அன்பாக இருக்குது, அன்பானவங்க, நம்மளுக்கு நெருங்கியவங்க, பிரிஞ்சு போயிருக்கிறவங்க சேர்றதுக்கான பரிகார முறை நான் சொல்லித்தரேன். இது பெஸ்ட்டாக இருக்கும், பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் பயன்படுத்த இது ஒரு வளர்ச்சிக்கு கொண்டு போகிற பாதையாக தான் இருக்கும் அப்படின்னு முழுமையாக நம்பி நம்ம இந்த பதிவுக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வளர்ப்பெறையில் ஒரு வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 5 வெள்ளிக்கிழமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஒரு வெள்ளிக்கிழமைங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் அந்த 5 வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு அவங்க நிச்சயமாக பேசுவாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். சரிங்களா? உங்களுக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நாயுருவி செடிங்கிறது கிடைக்காது. நான் அதோட பிக்சர் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கடையில் நாயுருவி பொடிங்கிறது விற்கிது. சரிங்களா? அது வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வீட்டில் அந்த வளர்ப்பறை வெள்ளிக்கிழமை முந்தின நாளே இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பொடியை ஒரு தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. பரப்பி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க, நீங்கள் என் கணவன் டைவர்ஸ் கொடுக்க போகிறாங்க, எங்களுக்குள்ளே பிரச்சனை ஆயிடுச்சு, என் கூட பேசவே மாட்டேங்கிறாங்க, இல்லை விட்டு போய் ரொம்ப நாளாச்சு, என்னவாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வேணும். அவர் நம்மகிட்ட வரணும். இல்லை மனைவி ஆகட்டும், கணவர் ஆகட்டும், யாரை வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இல்லை பிடிச்சவங்களுக்காகவும் செய்யலாம். தாராளமாக நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த பொடியை ஒரு தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. பரப்பி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை நைட்டில் ஒரு 9:30 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே அந்த எந்திரத்தின் மேலே அவங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த்து எல்லாம் எழுதணும். எழுதிட்டு அவங்க அம்மா பேர் எழுதணும், அவங்க பேரும் எழுதணும். எழுதி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க அந்த 5 வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஒரு வெள்ளிக்கிழமை பண்ணிட்டீங்க, இது என்னமோ பண்ணுறது அப்படின்னா அப்படியே எடுத்து வச்சுருங்க. அப்படியே எடுத்து திருப்பி அதை ஒரு பேக் பண்ணி இறைவன் ஃபோட்டோக்கு பின்னாடியோ இல்லை நீங்கள் தூங்குகிற இடத்துலையோ பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை அந்த 5 வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். அதுக்குள்ளே கண்டிப்பாக அவங்க பேசுவாங்க. ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கும். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா இது நிறைய பசங்க பயன்படுத்தியிருக்காங்க. என்னோடய கிளைண்ட்ஸும் நிறைய பேர் இதனால் பலன் அடைஞ்சிருக்காங்க. காதலன் காதலியும் பேசுவாங்க, இல்லை எனக்கு அவங்க பார்க்குறதே இல்லை, பேசுகிறதே இல்லை, எங்களுக்கு பிரிஞ்சு போயிட்டோமா, டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் போயிருக்கு, கண்டிப்பாக பேசுவாங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, சிம்பிளான விஷயம், நீங்கள் ஒரு சிவலிங்கத்தை வாங்கிக்கிங்க. சிவலிங்கம் ஸ்படிகத்தில் கிடைக்கும், அதே மாதிரி கிளாஸில் கிடைக்கும். அது வாங்கிக்காதீங்க. கல்லில் செஞ்சுருக்கிற சிவலிங்கம் குட்டியாக வாங்கிக்கோங்க. ஒரு தாம்பூலத்தட்டில் வச்சு நீங்கள் நல்ல ஒரு தீர்த்த தண்ணி ஜலத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள். சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அந்த தண்ணியை வீட்டில் இருக்கிற அனைவரும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதுவும் வளர்ப்பெறையில் தான் பண்ணணும். வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிகிட்டே வரும்போது வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் அன்பான குடும்பமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். பிள்ளைங்களும் நல்லா கருத்தாக வளருவாங்க. மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.